I like to ride alone in open spaces, but I would think you haven't known a friend. But I am telling you that this is far from true. God is my friend. 50 years இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப அமேசிங்காக இருக்குது 50 இயர்ஸ்க்கு அப்புறம். அதுவும் ஸ்கூல், யூஸ்வலி காலேஜில் தான் ரியூனியன் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது ரொம்ப அரிது. ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜஸ்ட் இப்போ 2 days தான் வந்திருக்கேன். அதுதான் கட்டாயமாக வரணும், எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால தான் வந்தேன். நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? பேசிக்கலாக இங்கே எவ்வளோ வருஷம் படிச்சீங்க? எப்படி தங்கியிருந்தீங்க? ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். 5 வருஷம் படித்தேன். 7th தான் வந்தேன். 11th வரைக்கும் படித்தேன். ஹாஸ்டலில் இருந்து தான் படித்தேன். லீவுக்கு மலேசியாவுக்கு போயிடுவேன். மற்றபடிக்கு சின்ன லீவுக்கெல்லாம் பாட்டி வீட்டுக்கு போவேன். 5 years இருக்கு. மலேசியா வரனாலும் இங்கே மதுரையில் வந்து தங்கின அந்த ஹாஸ்டல் இருக்கும். இன்னைக்கு அந்த பில்டிங்லாம் உள்ளே போயிட்டு வரும்போது எப்படி இருந்தது? பழைய நினைவுகள் ஞாபகம் வருதுன்னு பாடணும் போல இருந்தது. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. இயர்ஸ் கழிச்சு நீங்க ரீயூனியன் ஜாயின் பண்ணது, அந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க? அது வந்து வர்ணிக்கவே முடியாது. அது உணர்ந்து தான் பண்ணணும். We really enjoyed it. உங்க பேர்? கருணை. இப்போ மதுரை அப்படின்னால மீனாட்சி அம்மன் கோயில். நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ரீயூனியன் பேட்ச்ல கூட அந்த மீனாட்சி அம்மன் கோபுரம் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அடுத்து எங்க போக போறீங்க? நீங்க வந்ததுல இருந்து என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்குள்ள இந்த ரீயூனியன்? நாங்க வந்ததுலேருந்து இது ஸ்கூலுக்கு போனோம். முக்கியமா எல்லாரும் லஞ்சு ஒன்றா சாப்பிட்டோம். அப்புறம் இப்போ கோவிலுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் ராத்திரி உட்காந்து கொஞ்ச நாள் பேசலான்னு இருக்கோம். இந்த பாடத்திலே எங்களுக்கு தமிழ் பற்று, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று இப்படி தான் படித்ததுனால எங்களால் இதில் வந்து ஒட்டின்றது எங்களோட இதெல்லாம். ஸோ எனக்கு வருங்கால குழந்தைகளும் இதெல்லாம் உணரணும். அந்த மாதிரி அவங்களுக்கும் நல்ல வேல்யூஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூலுங்கிற இடத்துல தான் நிறைய அவங்க கற்றுக்க முடியும். அது சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இருந்த காலகட்டத்துக்கும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கும் மாணவர்களுடைய நிலை இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு பேரண்டா இருப்பீங்க, ஒரு ஸ்டூடெண்டா இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்னாலஜி வைஸ் நிறைய வளர்ந்துருக்காங்க. ஆனாக்கா நிறைய குழந்தைகளுக்கு மன வளர்ச்சி, பக்குவம், மெச்சூரிட்டி அதுங்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அவ்வளோவா போறல. சின்ன சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் பயந்துடுறாங்க குழந்தைகள்லாம். ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லை. எங்களுக்கு வந்து நிறைய அதான் சொல்கிறேனே, மாரல் சயின்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிச்சதில்ல. ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீ எப்படி நடந்துக்கணுங்கிறது ஒரு மாதிரி எங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ளே வந்துடுது. இங்கே எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கோம், நல்லதையும் பார்த்துருக்கோம். கேட்டாங்கன்னா எல்லாருமே நீந்தி வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போவும் மீட் பண்ணுறச்சே எல்லாரும் ஒரு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னும் இயற்கையோட ஒன்றி வாழணும் நம்ம குழந்தைகள். உடல் நலத்தை அவங்க நல்லா வச்சுக்கணும். இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்தீங்க? சார், நான் ரொம்ப வர வேண்டான்னு ஸ்டேஜில் தான் இருந்தேன். என் பையன் தான் வந்து என்னமோ 50 வருஷம் கழிச்சு பார்க்க போறேன். ஏன்னா நிறைய வேலைகள், முக்கியமான வேலைகள் இருக்குது. அவன் தான் லாஸ்ட் மினிட்ல ஃப்ளைட்டை புக் பண்ணி இதை புக் பண்ணி அவனே என்னை அனுப்பிச்சான். அதுவே இங்கே வந்தப்பறம் எனக்கு பரம சந்தோஷமா இருக்கு. வரலைன்னா நான் மிஸ் பண்ணியிருப்பேனோன்னு தோணும். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன் சார். சென்னையில இருந்து இங்க வர்றதுக்கும் மதுரையில் நீங்க படிச்ச காலகட்டத்தில் இருந்த மதுரையும் இப்போ எப்படி இருக்கு நீங்க பார்க்கும்போது ஸ்கூல் அட்மாஸ்பியர்? இப்போ ஸ்கூல் அட்மாஸ்பியர் இன்னும் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் எங்களோட மெமரிஸ் வந்து எவர் கிரீன் அப்படி இருந்தது. ஸ்கூட்டர்ல தான் வருவேன், ஸ்கூட்டர் தான் போவேன். 1974லேருந்தே நான் ஓட்ட ஆரம்பித்தேன். ஆனால் 77 தான் லைசன்ஸ் வாங்கினேன். இன்னமும் சென்னையில் வந்து 80s வந்து ஸ்கூட்டர் என் தோழியில் குமுதம், கல்கண்டெல்லாம் வந்திருக்கேன். எந்த ஏரியாவில் இருக்கீங்க சென்னையில்? சென்னை கோடம்பாக்கம்.